வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரிவ்யூ ரீசெண்டா பஞ்சாபி சினிமாவுல இருந்து தமிழ் டப்பிங்குடன் ஒரு ஹாரர் படமா வந்திருக்கிற மைன் ஹார்ன் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த படம் எப்படி இருக்கு, வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். கதை அப்படின்னு பார்த்தா, படத்துல சீரத் அப்படிங்கிற ஒரு பொண்ணு பஞ்சாப்ல இருக்கிற தன்னோட பாய் ஃப்ரெண்ட பார்க்கலாம் அப்படின்ட்டுன்னு அங்க வராங்க. அந்த வீட்டுல அவங்கள சுத்தி அமானுஷ்யமான சம்பவங்கள் நடைபெற ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் சீரத்தை ஒரு ஆவி ஒண்ணு துரத்த ஆரம்பிக்குது. அந்த ஆவி சீரத்தை கொல்ல நினைக்கல, சீரத்து மூலமா தன்னோட கடந்த கால விஷயங்களை வெளியே கொண்டுட்டு வர நினைக்குது. இதுக்கப்புறம் அந்த ஆவியோட பின்னணி என்ன, கடைசியா சீரத்துக்கு என்னதான் ஆனிச்சு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்துல ஜம்ப்ஸ்கேர் ஹாரர் காட்சிகளை விட சைக்கலாஜிக்கல் ஹாரர் மற்றும் ரீஇன்கர்னேஷன் மேல அதிக கவனம் செலுத்தினது படத்துல நல்லாவே இருக்குது. படத்துல வர அந்த டார்க் மூடு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் மற்றும் விஷுவல் டோன், இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது நல்ல ஹாரர் ஃபீலை இந்த படம் ஏற்படுத்துது. படத்துல நடிச்ச நடிகர்கள் பர்ஃபார்மன்ஸ் வைஸா நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க. படத்துல காதல் மற்றும் சூப்பர் நேச்சுரல், இது ரெண்டுத்தையுமே திரையில நல்லாவே பேலன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. இந்த படம் 1 மணி நேரம் 20 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய சின்ன படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட திரைக்கதை ஸ்லோ பேசிங்ல தான் இருக்கு. சோ படம் பார்க்கறதா இருந்தா நீங்க பொறுமையா தான் இருந்தாகணும். படத்துல வர ஹாரர் காட்சிகள் டீசென்டாவே இருந்தாலும் ஜம்ப்ஸ்கேர் அளவுக்கு இல்லாம போயிடுச்சு. படத்துல பேய்க்கான பிளாஷ்பேக் வரும், அந்த காட்சிகள் பெரிய எமோஷன் கனெக்டை ஏற்படுத்தல. ட்ரெடிஷ்னல் ஹாரர் ஃபேன்ஸுகளுக்கு இந்த படம் இம்ப்ரெஸ் பண்றதுக்கான வாய்ப்பு குறைவுதான். ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6.1 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. படம் ஃபேமிலி வாட்சபிள், தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.